லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அஜீஸ். வணக்கம். அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவுக்கு பிறகு தமிழக அரசியல்ல ஒரு பரபரப்பு தொற்றிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறிப்பாக விஜய் அவர்கள் திமுக மீதான கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. இப்போ நடக்கக்கூடிய ஆட்சியில அம்பேத்கர் உயிரோடு இருந்திருந்தா வெக்கி தலை குடிஞ்சிருவாரு, அப்படி இருக்கு தமிழ்நாடுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை இந்த அரசின் மீது வைக்கிறாரு. அது மட்டுமல்ல 200 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெறுவோம் அப்படின்னு கூட்டணி கட்சிகளை நம்பி ரொம்ப இருமாப்போட இருக்கிறாங்க. அதெல்லாம் 2026 தேர்தல்ல மைனஸ் ஆகிரும்னு விஜய் ஒரு கருத்தை சொல்றாரு. விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் அதே விழாவுல கலந்துகிட்டு இங்க ஒரு மன்னராட்சி நடக்குது, அதை அகற்றணும், அதுதான் 2026 நோக்கம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை சொல்றாரு. இதற்கு திருமாவளவன் அவர்கள் ஒரு பதிலடி கொடுக்கிறாரு. நான் யாருடைய அழுத்தத்தினாலும் அதுல கலந்துக்கல, அந்த விழா ஏற்பாட்டர்களால கலந்துக்கல, ஒரு அரசியல் குழப்பம் ஏற்படும், அதனாலதான் அதை தவிர்த்துன்னு சொல்லி அவர் கடந்து போறாரு. ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு உறுதியா சொல்லியிருக்கிறாரு. இந்த நிகழ்வுகளை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, முதல்ல ஆதவ் அர்ஜுனா மேல நடவடிக்கை எடுக்கப்படும், விளக்கம் கேட்கப்படும் தான் சொன்னாரா பார்த்தேன். இன்னைக்கு சொல்லியிருக்காரு, இன்னைக்கு நான் பார்க்கல. விளக்கம் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த நிகழ்ச்சி விஜய் கான்பரன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி ஏற்பாடு செய்யப்பட்டதுன்னு சொல்லி திருமாவளவன் தெளிவுபடுத்தியிருக்காரு. அந்நேரம் அவருக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஒரு ஆக்டரா விஜய் இருந்தபோது அதுல கலந்துக்கிறதுக்கு. அடுத்து அதை ஒரு அரசியல் ஆக்குனாங்க, இவருக்கு ஒரு பிரச்சனையாக்க பார்த்தாங்க. இவர் கான்பரன்ஸ்ல ரொம்ப தெளிவா திராவிடத்தின் பெயரை சொல்லி சில பேர் கொள்ளையடிக்கிறார்கள் அப்படிலாம் மறைமுகமா திமுகவை மட்டுமே குறி வச்சு தாக்குது. திராவிடத்தின் பெயர்ல ஒழுங்கினங்கள் நடந்ததுன்னா இந்த 50 ஆண்டு காலத்துல திராவிட கட்சிகள் ஆட்சி புரிந்தன, திமுகவும் ஆட்சி புரிந்தது, அதிமுகவும் ஆட்சி புரிந்தது. விஜய் திமுகவை மட்டும்தான் குறி வச்சு பேசுறாரு, அதிமுகவை பத்தி பேசலங்கிறது கூட்டணியில ஒரு உறுப்பினரா இருக்க அங்கம் வகிக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கு அது நெருடலா தான் இருக்கும். அதனால இவர் அந்த விழாவில் கலந்துக்கிட கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்தது சரியான முடிவுன்னு நினைக்கிறேன். அது சில பேர் தூபம் போடுறதுக்குன்னே சில பேர் இருக்காங்க. இதை எப்படியாவது தூண்டி விட்டு அவங்களுக்குள்ள பிளவு ஏற்படுத்திடலாமான்னு சொல்லி தூபம் போடுறதுக்குன்னே சில பேர் இருக்காங்க. அது எல்லாத்தையும் மனசுல வச்சு போகக்கூடாதுன்னு சொல்லி இவர் இது பண்ணது சரி. பிரச்சனை அவருடைய துணை பொதுச் செயலாளருடைய பேச்சுல நிச்சயம் பிரச்சனை இருக்கு. சரி, விஜய் என்ன வேணாலும் பேசலாம், அவர் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர், அவர் எந்த கட்சியை வேணாலும் விமர்சனம் பண்ணலாம், அவருக்கு அதுக்கு பூர்ண உரிமை இருக்கு. நம்ம அவரை விமர்சனம் பண்ணுவோம், நீ என்ன நேர்மையா இருந்தீங்கன்னா எல்லாரையும் விமர்சனம் பண்ணணும், எதுக்கு செலக்டிவா பண்றீங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனா அவருக்கு அந்த உரிமை இருக்கு, என்ன வேணாலும் பேசுறதுக்கு. ஆனா இவருடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் முதல்ல சொன்னாரு, நாங்க ஆட்சியில் பங்கு கேட்போம்னு சொல்லி கேட்டாரு. இவர் விஜய் அதே தான் சொன்னாரு, ஒரு மாய வலை வீசினாரு. எங்க கிட்ட வந்தா எல்லாருக்கும் நாங்க கூட்டணி நாங்களே வென்றி விடுவோம், ஆனால் வந்தீங்கன்னா வரவேற்போம், வெறுமனே வரவேற்க மாட்டோம், உங்களுக்கு கூட்டணி ஆட்சியில பங்கும் கொடுப்போம் அப்படின்னு பேசினதுக்கு அப்புறம் இவர் ஆதவ் சொன்னாரு, எங்களுக்கு கூட்டணி ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்டார். இது இன்னைக்கு கோரிக்கை இல்லை, திருமாவளவன் நெடுநாட்களாக கோரிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத உண்மை. கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டு எங்களுக்கு இந்த உரிமைகள் வேணும்னு கேட்கறதுக்கு அவருக்கு முழு அதிகாரமும் இருக்கு அந்த கூட்டணிக்குள்ள. அதை பரிசீலிக்கிறதோ பரிசீலிக்காம இருக்கிறதோ, சந்தர்ப்ப சூழ்நிலை என்னன்னு சொல்லி இவருக்கு தெளிவுபடுத்துறதோ, அப்படிப்பட்ட உரிமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு. இது அவங்களுக்குள்ள ஒரு விஷயம். இதை வெளிப்படையா ஒரு விஜய் சொன்னதை செகண்ட் பண்ணி சொல்ற மாதிரி, அவர் முன்மொழிந்ததை வழிமொழிகிற மாதிரி ஆதவ் அர்ஜுன் சொன்னது பிரச்சனையை அதுலயே அந்த நேரத்திலேயே கிளப்பிச்சு. இது உண்மை. அது வெளியிடங்கள்ல பகிரங்கமாக ஒரு கூட்டணி தர்மத்துக்கு எதிரான விதத்தில் ஆதவ் அர்ஜுன் பேசினாருங்கிறது உண்மை, இது சந்தேகமே கிடையாது. பிரச்சனை என்ன வருதுன்னா, இதுல இவர் திருமாவளவன் எத்தகைய கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ, கண்டிப்பு காட்ட வேண்டுமோ, அப்படி கண்டிப்பு காட்டாமல் இருக்கிறார் அப்படின்னு பரவலா ஒரு கருத்து பரவிக்கிட்டு இருக்கு. இது திருமாவளவனுடைய இமேஜுக்கு நல்லது கிடையாது. இப்ப திருமாவளவனை பொறுத்த மட்டும் முதல் நாள் அவர் சொன்னது அவர் என்ன சொல்லலாம், ஆட்சியில் பங்குங்கிறது நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன் தம்பி, நீங்க வர்றதுக்கு முன்னாடியே, நீங்க நேத்தான் கட்சிக்கு வந்தீங்க, அதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனா அதெல்லாம் அவங்க கூட திமுக பேச வேண்டியது பொதுவெளியில பேச வேண்டியதில்லை அப்படின்னு ஜென்டலா சொல்லி அதை முடிச்சிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அவர் மன்னராட்சி நடக்குது அது இதெல்லாம் சொல்லிட்டு காட்டமா பேசுறாருன்னா, இவர் அங்கம் வைக்கிற ஒரு கூட்டணியுடைய பிரதான கட்சியை பத்தி இவர் அதுவும் அந்த கட்சி தலைமை பத்தி இந்த மாதிரி இவர் பேசுறாரு. இதுக்கப்புறம் நான் விளக்கம் கேட்பேன், அவர் அரசியல் பேச வேண்டாம்னு சொன்னேன், பேசிட்டாரு, நான் விளக்கம் கேட்பேன் அப்படிங்கிறது இவர் ரொம்ப மைல்டா போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிக்சரை தான் இப்ப கிரியேட் பண்ணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அப்படி நினைக்கல. இந்த பேச்சுக்கு அப்புறமும் இவர் வெறுமனே ஒரு விளக்கம் கேட்பது என்று இருந்தால், விளக்கம் என்ன, அவர் என்ன பேசினாங்கிறது எல்லா இதுலயும் வந்துருச்சு, வீடியோலயும் வந்துருச்சு, எல்லா டிவி ஸ்டேஷன்லயும் வந்துருச்சு. அவரும் தான் பேசுனதை மறுக்கவும் இல்லை.
அதனால விளக்கம் கேட்கறதை விட நோட்டீஸ் கொடுக்கறது தான் சரியான நடைமுறையா இருக்கும். ஏன் அப்படி கட்சி கட்டுப்பாட்டை மீறி பேசினீர்கள் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் கொடுக்கறது கரெக்டா இருக்கும். திருமாவளவன் வந்து ஒரு கட்சியுடைய தலைவர். அந்த கட்சியுடைய வளர்ச்சியை பற்றி கவலைப்பட வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. போன தடவை வந்து 6 சீட் அவங்க கொடுத்தாங்க போது சட்டமன்ற தேர்தலில் நான் நினைக்கிறேன் அவர் ரொம்ப பெருந்தன்மையா வந்து சொன்னாரு, இன்று நமக்குள்ள மிக முக்கியமான பிரச்சனை ஜனநாயகம் காக்கப்பட வேண்டுமா கூடாதா என்பதுதான். எனவே இந்த 6 எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 6 இடங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அது வந்து இட் வாஸ் அன் ஆக்ட் ஆஃப் ஜெனராசிட்டி, சந்தேகமே கிடையாது. இப்போ 200 இடம் பிடிப்போங்கிற நம்பிக்கை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கும்போது இவர் 6ங்கிறது தான் வந்து ஒரு 10ங்கிற அளவுக்கு போலான்னு சொல்லி எதிர்பார்த்தாருன்னா அது இவருடைய எதிர்பார்ப்பு வந்து யாரும் குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேட்கலாம், அதே மாதிரி மதிமுக கேட்கலாம், யாருமே கேட்கலாம், அவங்களுக்குள்ள அதை வந்து பேசலாம். அந்த பேசுறதுக்கு வந்து ஒரு பிரஷர் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தா அது வந்து ஒரு அரசியல் யுக்தி. அந்த பிரஷர் கொடுக்கறதே தப்பு இல்லை. ஆனா எந்த அளவுக்கு அந்த பிரஷர் பாயிண்ட் வந்து இருக்கணும். ஆதவர்ஜுன் வந்து அம்பேத்கரை பத்தி புக் ரிலீஸ் பண்றாரு. அதுல வந்து இவர் வந்து விஜய் வந்து இன்னைக்கு மாறிவிட்ட சூழ்நிலையில் விஜய் கலந்து கொள்கிறார். எனவே நான் போகாமலும் இருந்து கொள்கிறேன், ஆனால் அதே சமயம் என்னுடைய கட்சியின் துணை பொதுச் செயலாளரை அனுப்பவும் செய்கிறேன் அப்படிங்கிறது மறைமுகமா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் கூட்டணியில் தான் இருக்கிறேன், ஆனால் என் பலம் அதிகரிக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது சொல்ற மாதிரி எடுத்துக்கலாம். அது வரைக்கும் நான் அதை தப்பா நினைக்கல. அது ஒரு ராஜதந்திரம், எல்லாரும் ராஜதந்திரம் பண்றாங்க, திருமாவளவன் மட்டும் பண்ணக்கூடாதா? இவரும் ராஜதந்திரம் பண்ணலாம் அப்படிங்கல எனக்கு சந்தேகமே இல்லை. ஆனால் ஆதவர்ஜுன் இப்படி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையை வந்து அது வந்து ஒரு சரியான மன்னர் ஆட்சிதான் உதயநிதி பதில் சொல்லியிருக்காரு. ஆமா, எலெக்ஷன்ல ஜெயிஸ்தான் வர்றோம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. ஜெயிஸ்தான் வந்தாங்க. மன்னர் ஆட்சின்னு சொல்லி பாருங்க, உலக அளவுல எல்லாமே வந்து ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து வில்லியம் பிட்னு ஒருத்தர் இருந்தார். எப்போ 17ஆவது நூற்றாண்டுலயோ 18ஆவது நூற்றாண்டுலயோ இதுல இருந்தார் இங்கிலாந்துல. அவருடைய பையன் 10 வயசுல அவன் பெரிய லெக்சர் கொடுப்பான், அப்படி தயார் பண்ணாங்க. அடுத்து அவர் பிரைம் மினிஸ்டர் வந்த ஒரு குடும்பத்துல இருந்து. இந்த பழக்கம் இன்னைக்கு நேத்து இருந்தது இல்ல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி திரும்ப திரும்ப இவங்க பாத்துக்கிறாங்க, தங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்கள நம்பிக்கைக்கு உரியவங்களா வந்து பாத்துக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, கொள்கை ரீதியாக சேர்ந்திருப்போம் என்று இல்லாமல் தங்கள் சுயநலத்தை முன்னிறுத்தி தங்களுக்கு துரோகம் செய்பவர்களாக கட்சிக்காரர்கள் மாறிவிடலாம்ங்கிறதுக்கு பரவலான உதாரணங்கள் இருக்கு. அப்படிங்கிற பயத்தினால சொந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அது மாதிரி வந்து துரோகம் பண்ண மாட்டாங்க. இது நேரு காந்தி ஃபேமிலியில வந்து இருந்தது. இதுல முலாயம் சிங் யாதவ் வந்து நடத்தினாரு, என்.டி. ராமராவ் வந்து நடத்தினாரு. இந்த பிஜேபியில வந்து சொல்றாங்களே நாங்க வந்து இது வாரிசு அரசியல் நடத்தலைன்னு. எடியூரப்பா வந்து கர்நாடகா முதலமைச்சர் இருந்தாரு, அவர் பையன் தான் இன்னைக்கு வந்து கர்நாடகா இதுக்கு வந்து பிஜேபிக்கு வந்து மாநில தலைவரா இருக்காரு. இது மாதிரி பல மாநிலங்கள்ல சொல்ல முடியும். திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு குழந்தை இல்லை, அவர் வந்து அந்த மாதிரி வந்து வாரிசு அரசியல் செய்யக்கூடிய வல்லமை இல்லை அவருக்கு வந்து. மற்றபடி அவருடைய கட்சியை சேர்ந்தவங்க நிறைய பேர் வாரிசு அரசியல் பண்றாங்க. ஏன் இதுல வந்து பாமக வந்து என்ன நடக்குது? யார் வந்து அங்க வந்து வாரிசு அரசியல் இல்லையா? அல்லது அதிமுகவில் வாரிசு அரசியல் இல்லையா? எம்ஜிஆருக்கு அப்புறம் அவருடைய மனைவி வந்து முதலமைச்சரா வந்தாங்க. எம்ஜிஆர்ல கட்சியில் அவரால் அடையாளம் காணும் இந்த பயாலாஜிக்கல் ரிலேஷன் இருந்தா தான் வாரிசு அரசியல் இல்லை. எங்கேயோ இருந்து வந்த ஜெயலலிதாவை உடனடியாக கொள்கை பரப்பு செயலாளராக கொண்டு வந்தாரு. அவர் வந்து அரசியல் வாரிசை வந்து பிரகடனப்படுத்தினாரு. வாய் திறந்து சொல்லலனாலும் அரசியல் வாரிசாக அடையாளம் காணப்பட்டார் ஜெயலலிதா. அவருடைய கட்சியில உள்ளவங்களுக்கே திருச்சி சவுந்தரராஜன் அதை பத்தி ரொம்ப மனசு வேதனைப்பட்டிருக்காரு. அவர்லாம் கட்சியில ஃபவுண்டர் மெம்பர், வேதனைப்பட்டு பேசியிருக்காரு. அப்பயே இந்த இது நடக்குது, அதிமுக நடந்தது. யாருமே இந்த இதுக்கு வந்து விதிவிலக்கு கிடையாது. என்னுடைய சொந்த கருத்து கேட்கறீங்களா? வாரிசு அரசியல் கூடாது, அதான் என்னுடைய சொந்த கருத்து. ஆனா இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில வாரிசு அரசியல் தவிர்க்கப்பட முடியாத போயிருச்சு. அப்போ எது முக்கியம்னா, ஒருத்தர வாரிசை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அவர் அரசியலுக்கு தகுதியானவரா இல்ல ஒண்ணுமே தெரியாத ஒருத்தர் கூட்டு வந்து உட்கார வைக்கிறீங்களா? அதை பார்க்கணும். சந்திரபாபு நாயுடு கொண்டு வந்தாரு என்.டி. ராமராவ், அரசியலுக்கு முழுக்க தகுதியானவர். தன்னுடைய மனைவி லட்சுமி பார்வதியை கொண்டு வந்தாரு, முயற்சி பண்ணாரு. அந்த அம்மா கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவங்க. மக்கள் வந்து அவங்க நிராகரிச்சிட்டாங்க. சந்திரபாபு நாயுடு வந்து தன்னுடைய மாமனாருக்கு எதிராக புரட்சி பண்ணது காரணம் என்ன? கட்சியை காப்பாற்றணும், மாமனார் பேரை காப்பாற்றணும். கடைசி வரைக்கும் மாமனார் உள்ள மரியாதை அவர் இழக்கலையே. அவர்தான் கட்சியின் பவுண்டர்ங்கிற மரியாதை வச்சிருந்தாரு. எல்லா இடத்துலயும் அவருடைய பேரை தான் கொண்டு வந்தாரு. எந்த ஒரு நிறுவனம் இருந்தாலும் தன் பேரை கொண்டு வரல. அதே மாதிரிதான் முலாயம் சிங் யாதவுடைய பையன் அகிலேஷ் யாதவ் பண்ணாரு. அப்போ சரியானவங்களை தான் வாரிசை வந்து தாங்க 2 பேருமே. இதை நம்ம மறந்துடக்கூடாது. உதயநிதி அப்படி சரியானவரா இல்லையா அப்படிங்கறது அரசியல் தீர்மானிக்க இது வரைக்கும் சரியானவரா தன்னை நிரூபிச்சிருக்காரு. சனாதனத்தை பத்தி பேசினாருன்னா அதுல வந்து மன உறுதியோட சொல்ற, சனாதனம் என்பது வர்ணாசிரமத்தை ஆதரிக்கும் வரை அது ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான் சொன்னேன். அந்த என்னுடைய பேச்சுல எந்த மாறுதலும் இல்லை.
எனக்கு நீதிமன்றங்களின் மேல் நம்பிக்கை இருக்கிறது, செல்வதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. விஜய் வந்து அரசியலுக்கு வர்றதுன்னு சொல்லி இவர் வந்து இவருக்கு துணை முதலமைச்சரா வந்த உடனே இவரை எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அந்நேரம் சுருக்கமா சொன்னாரு, என் செயல் மூலம் நான் யார் என்று காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அடக்கமா சொல்லிட்டு போயிட்டாரு. யாரையும் திட்டி அறிக்கை விடல. அப்ப இதுவரைக்கும் அவர் மெச்சூர்டா தான் நடந்துகிட்டு இருக்காரு. இதுக்கு போற இன்ஸ்பெக்ஷனுக்கு போறாரு. எதை குறை சொல்ல வர்றீங்க? தகுதி இல்லாத ஒருத்தர் வந்து கூட்டு வந்து உட்கார வச்சா நம்ம குறை சொல்லலாம். இதுதான் இன்னைக்கு உள்ள நிதர்சனம். ஆல் செட் அண்ட் டன், திஸ் இஸ் அ ரியாலிட்டி. எல்லா இடத்துலயும் இது. பினராயி விஜயனுடைய சன்னின்ல வந்து அங்க பொசிஷன்ல இருக்காரா இல்லையா? கேட்டு பாருங்க கம்யூனிஸ்ட் கட்சியில. அதனால எல்லா இடத்துலயுமே இது இருக்கு. இன்னைக்கு வந்து இந்தியாவில மட்டும் இல்ல. இவரு யூஎஸ்ல வந்து ஒபாமா வர்றதுக்கு முன்னாடி புஷ்ஷோட ஒரு பையன் மறுபடியும் வந்து பிரசிடென்ட் ஆனாரு. இன்னொரு பையன், நான் போயிருந்தது அமெரிக்கா போயிருந்தது கலிபோர்னியால இருந்த இன்னொரு பையன் அவர் கவர்னரா இருந்தார். ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் பிரசிடென்டா இருந்து அடுத்த ஒரு பிரசிடென்ட் ஆனாரு. அவருடைய தம்பி வந்து கவர்னரா இருந்தார். இவர் உலகம் பூரா இந்த டெண்டன்சி வந்து இருக்கிறது. காரணங்கள் இதுதான் சொல்லி நினைச்சு நமக்கு தேவையானது யார் வருகிறார்களோ அவர்கள் ஆழ தகுதி பெற்றவர்களா, மக்களின் பிரச்சனைகளை புரிந்தவர்களாக இருக்கிறார்களா. அப்படி இல்லைன்னா பேசுவோம், விமர்சிப்போம். இதை பாயிண்ட் வச்சுட்டு வாரிசு அரசியல் பேசிக்கிட்டு இருக்கிறது அர்த்தம் இல்லை. இங்க மன்னராட்சி நடக்கிறது என்று ஒரு குடியரசையே கேவலப்படுத்தும் அளவுக்கு பேச வேண்டியதும் இல்லை. அவ்வளவுதான். இப்போ அதே விசிகாவில இருந்து ஒரு துணை பொதுச் செயலாளர் இப்படி பேசுறாருன்னா, இப்போ ரவிக்குமார் எம்பி அவர் வந்து வேற மாதிரியான கருத்துக்களை பேசுறாரு. ஒரு தன்னம்பிக்கையோட விஜய் கட்சி ஆரம்பிச்சிருந்தா கூட்டணிக்கு வாங்கன்னு எங்க கிட்ட கெஞ்சக்கூடிய ஒரு நிலை இருந்திருக்கிறாரு விஜய்க்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை வைக்கிறாரு. ஆளூர் சானவாஸ், வன்னியரசு உள்ளிட்ட பல்வேறு துணை பொதுச் செயலாளர்கள் விஜய்க்கு எதிரான கருத்துக்கள் தான் முன்வைக்கிறாங்க. ஆனா தொடர்ச்சியாக விஜய் வந்து விசிகாவை கூட்டணிக்குள் இழுப்பதுதான் ஒரு முழு வேலையாக வைத்துக்கொண்டு இருக்கிறாரு. இது வந்து அவருடைய கட்சி நலன்னு பார்க்கலாமா, இல்லைன்னா 2026 தேர்தலில் திமுக கூட்டணியை கண்டிப்பாக உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவா பார்க்கலாமா? உங்களுடைய பார்வை என்ன சார்? அவருடைய அஜெண்டா இல்ல, வேற யாரோ ஒருத்தங்களுடைய அஜெண்டாவை அவர் செயல்படுத்த பாக்குறாரு. இது ரொம்ப தெளிவு. விஜய்க்கு என்ன அரசியல் தெளிவு இருக்கு? பெரியார வந்து தன்னுடைய கொள்கை குருவா ஏத்துக்கிட்டு நாத்தியத்தை ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்ப பெரியார் முற்றமுழுக்க நீங்க ஏத்துக்கல. அப்ப சொல்றீங்க பெரியாருடைய பார்ட் பெரியார் நான் வந்து அடாப்ட் பண்றேன்னு சொல்லுங்க. சரி, அதையாவது விடுங்க. பெரியாரை ஏத்துக்கிறேன், அம்பேத்கரை ஏத்துக்கிறேன்னு சொல்லி சங்கராச்சாரியர் புகழ்றாரு. சரி, தனிப்பட்ட முறையில் சங்கராச்சாரியர் ஒருத்தர் புகழ்வது இகழ்வதுங்கிறது வேற விஷயம். சங்கராச்சாரியர் ரெப்ரசன்ட்ஸ் எ பிரின்சிபல். அவங்களுக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு. அந்த கொள்கைகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவர் வந்து அம்பேத்கரும் பெரியாரும். நீங்க எப்படி இவங்க ரெண்டு பேரையும் ஒரு தட்டுல வச்சு பார்க்க முடியும், பேச முடியும்? அன்னைக்கு வந்து பகவத்கீதையை வந்து பரிசாலிக்கிறாங்க. பகவத்கீதை வந்து என்ன? இட்ஸ் அ வார் லிட்ரேச்சர். அது யுத்தத்திற்கான இலக்கியம். அந்த பகவத்கீதையில வந்து என்ன சொல்லியிருக்கு? இவர் வந்து கிருஷ்ண பகவான் வந்து முதல்ல இது ஒரு கற்பனை கதைங்கிறதுக்கு சின்ன ஆதாரம் என்னன்னா, இப்ப 2 போர்க்களத்துக்கு போய் சண்டை போடணும்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு பையன் வந்து அர்ஜுனன் வந்து இல்ல எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொன்னோன்னே உடனே கிருஷ்ணர் வந்து அவங்ககிட்ட தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இந்த பையனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிடுறேன்னு சொன்னா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா ஒரு போர்க்களத்துல? சிம்பிள் லாஜிக். சரி, இருந்தாலும் அவர் சொன்னதாக சொல்லப்பட்டதை ஏற்றுக்கொண்டார்கள் சனாதனத்தை பின்பற்றுபவர்கள். அவர் சொன்னதுல 2 விஷயம், முக்கியமான விஷயம் என்ன? அவர் சொன்னதாக சொல்லப்பட்ட பகவத்கீதையில பாரதியார் வந்து ரொம்ப அழகா சொன்னார். அவர் வந்து அர்ஜுனன் பயந்தாராம். என இவர் கொல்லினும் இவரை யான் தீண்டேன், சினையறுத்திட்டபின் செய்வதோ ஆட்சி. என்னுடைய சொந்தக்காரங்களை எல்லாம் கொல்லி மாதுலர் சோதரர் மைத்துனர் தாதையர் காதலின் நண்பர் கலைதரு குறவர் என்று என்னவர் இருத்தல் கண்டு இதயம் நொந்தோனாய் தன்னரும் தெய்வீக சாரதி முன்னர் ஐயனே இவர் மீது அம்பையோ தொடுப்பேன், வையகத்தரசும் வானகத்தரசும் போயினும் இவர்தமை போரினில் வீழ்த்தேன், வெய்யினில் நடுக்கம் மேவுகின்றதுவால் கையினில் வில்லும் கழன்று வீழ்கின்றது, என இவர் கொல்லினும் இவரை யான் தீண்டேன், சினையறுத்திட்டவின் செய்வதோ ஆட்சி அப்படின்னு சொல்லி சோர்வோட விழுந்துட்டானா தேர்ல. அந்நேரம் இவர் என்ன சொன்னாராம்? புள்ளிய அறிவோடு புலம்புகின்றனையால் அறத்தினை பிரிந்த சுயோதனாதியரை செருத்தினில் மாய்ப்பது தீமை என்கின்றாய், உண்மையை அறியாய் உறவையே கருதி பெண்மை கொண்டு ஏதோ பிதற்றுகின்றாய், வஞ்சகர் தீயர் மனிதரை வருத்துவோர் நெஞ்சக தருக்குடை நீசர்கள் இன்னோர் தம்மோடு பிறந்த சகோதரராயினும் வெம்மையோடு ஒருத்தல் வீரர்தம் செய்யலாம், ஆரிய நீதி நீ அருகிலை போலும் பூரியர் போல் மனம் புழுங்குரல் ஆயினை. இதெல்லாம் கேட்ட உடனே சுற்றமும் மதியான் தோழமை மதியான் பற்றலர் தமையெல்லாம் பார்க்கிறையாக்கினன். பற்றலர் பீஷ்மர், துரோணாச்சாரி, கிருபாச்சாரி, எந்த சாம்ராஜ்ய ஆசை இல்லாதவங்க அவர் பக்கம் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாரையும் கொண்டு தீர்த்தாங்க. இது வார் லிட்ரேச்சர். ஆனா வள்ளுவர் நாங்க வள்ளுவர் பின்பற்றுவோம்னு சொல்றாரு. அந்த வள்ளுவர் என்ன சொல்றாரு?
இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். அவர் வெக்கப்படுற அளவுக்கு அவர் நல்லது செய்யுங்க. ஜூவிஷ் ரிலிஜன் வந்து என்ன சொல்லுச்சு? பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் அப்படிங்கிறது ஜூவிஷ் ரிலிஜனுடைய பழைய ஏற்பாடு. பாருங்க கிறிஸ்தவ மதத்துல அதுதான் அவங்களுடைய கொள்கை. ஆனால் கிறிஸ்துநாதர் வந்து என்ன சொன்னாரு? ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை திருப்பி காட்டு, அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடு, உடனடி அவன் மேல அதே மாதிரிதான் இங்கேயும். இந்த ரெண்டு எப்படி ஒன்னா இருக்கும்? பகவத்கீதை தத்துவமும் வள்ளுவருடைய தத்துவமும் எப்படி இருக்கும்? சரி, அடுத்து வந்து கீதையில வந்து கிருஷ்ணன் சொன்னதா என்ன சொல்லியிருக்கு? யார் யார் எந்த தொழிலில் வல்லமை பெற்றவர்களாக இருப்பார்கள் என்று கண்டறிந்து, அவர்கள் பிறப்பதற்கு முன்பே கண்டறிந்து அவ்விதமான தொழில் படைப்பவர்களாக, தொழில் செய்பவர்களாக அவர்களை படைத்தேன். சிம்பிள். இவர் பார்பராத்தான் இருப்பார்னு கடவுள் கண்டுபிடிச்சிட்டார், அதனால பார்பராத்தான் வைப்பார். இவர் குயவனாத்தான் இருப்பார்னு கண்டுபிடிச்சிட்டார், குயவனாத்தான் வைப்பார். நான் அமெரிக்கால ஃபெட்னான்னு ஒரு அமைப்பு இருக்கு, ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் அசோசியேஷன்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா. 4-5 தடவை என்னை கூப்பிட்டுருக்காங்க, போயிருக்கேன். அங்க இதுல வந்து அமெரிக்கால என்னுடைய நண்பருடைய வீட்டுல தங்கும் போது, அந்த நண்பர் வந்து இது ஆந்திரா தமிழ்நாடு பார்டர்ல உள்ள ஒரு வில்லேஜ்ல பிறந்தவர். கருணீக்கர்னு ஒரு கம்யூனிட்டி, நம்ம வள்ளலாருடைய கம்யூனிட்டி, அங்க பிறந்தவரும். அவருக்கு 2 பாஷையுமே நல்லா தெரியும். அவர் வந்து தன்னுடைய பேயிங் கெஸ்டா வந்து ஆந்திரா பசங்களை தான் வச்சிருப்பார். அவங்ககிட்ட பேசியிருக்கேன். ஃபெட்னால மீட்டிங் போகும்போது தமிழ்ல உள்ளவங்ககிட்ட பேசியிருக்கேன். ஆந்திரா பையங்க வந்து எல்லாருமே ரொம்ப பிரியமான பையங்க. பேசும்போது என்ன எப்படிப்பா வந்த அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு 10 நிமிஷங்களுக்கு சொல்லுவாங்க, சார் வெங்கைய நாயுடு எங்க தாத்தாவும் நல்ல ஃப்ரெண்டு சார், ஒரு வார்த்தை அவர் சொன்னது எனக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. தப்பு இல்ல, அதுல என்ன தப்பு இருக்கு? இவனுக்கு தகுதி இருந்தது, ஒரு ரெக்கமெண்டேஷன் வேண்டி இருந்தது, ரெக்கமெண்டேஷனை பிடிச்சு வந்தாரு. இப்படித்தான் பெரும்பாலான வந்திருக்காங்க. ஆனா தமிழ் மாணவர்கள், யூ வில் பி சர்ப்ரைஸ்ட் டு நோ, 70 விழுக்காடு அங்க வந்தவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸ் நான் பார்த்திருக்கேன், முதல் தலைமுறை பட்டதாரிகள். இது எப்படி நான் சம்பவமாச்சு? இது ஒரு மேஜிக் இல்ல, 100 வருஷ வரலாறு அதுக்கு இருக்கு. நீதி கட்சி அன்னைக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்தாங்களே, அதன் காரணமாகத்தான் பரம்பரை பரம்பரையாக நாவித தொழில் செய்தவர்கள், பரம்பரை பரம்பரையாக விவசாய தொழிலாளிகளாக இருந்தவர்கள், அவர்களுடைய திறமைகளை தன் நாவித தொழில் மட்டும், தன் விவசாய தொழில் மட்டும் காட்டிக் கொண்டிருந்தவர்களுடைய குழந்தைகள், அந்த திறமைகளோடு பிறந்த குழந்தைகள் அந்த திறமைகளை மற்ற ஏரியாக்களில் பயன்படுத்த முடிந்தது. மருத்துவர்களானார்கள், பொறியியல் வல்லுநர்களானார்கள், சிற்பக்கலை வல்லுநர்களானார்கள். எப்படி முடிஞ்சது இதெல்லாம்? இதனாலதான் வள்ளுவர் சொன்னாரு, பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும். எங்க இந்த ரெண்டும் மிங்கில் ஆகுது? வள்ளுவர் சொன்னதும் பகவத்கீதை கிருஷ்ணன் சொன்னதா சொல்றதும் நான் ரெண்டையுமே கையில வச்சுக்கிட்டு இருந்தேன்னா இவர் எப்படி நான் என்னால் நம்ப முடியும்? என்ன கிளாரிட்டி இருக்கு? இதுதான் பிரச்சனை. அவருக்கு வந்து கிளாரிட்டி இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அவர் யாரோ சொல்லிக் கொடுக்கறது சொல்றாருன்னு சொல்லி எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்ப எம்ஜிஆருக்கு வந்து ஏழைகள் மேல கருணை இருந்து யாராவது அதை மறுக்க முடியுமா? அவருக்கு வந்து ஏழைகள் மேல இருந்த அக்கறை உண்மையான அக்கறை. இதுல ரொம்ப நாளைக்கு முன்னாடி இதுல வந்த போது, அமெரிக்க கல்கத்தாக்கு வந்த போது அவர் பேசுறது வந்து கேட்டிருக்கோம். அவர் பாவம் சரியா பேச்சு வராத ஒரு நேரம். ஆனா அந்த நேரத்துல இவர் சொல்லுவார், அரசியல்லாம் ஒரு பக்கம் இருக்குதுங்க, ஆனா யாருமே பசியோடு இருக்குதாங்க. அது அடிவயத்திலிருந்து வந்த வார்த்தை, நான் கேட்டிருக்கேன், சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்துலதான் 1947 இருந்து 1987 வரைக்கும் 40 வருஷம் தமிழ்நாடு நிதி மேலாண்மையில, அரசு நிதி மேலாண்மையில இன்டைரக்ட் டாக்ஸ், மறைமுக வரிகள் ரொம்ப அதிகமா இருந்தது எம்ஜிஆருடைய பீரியட்ல தான். மறைமுக வரிகள் யாரை பாதிக்கும்? பெரும்பாலும் ஏழை எளியவர்களை பாதிக்கும். ஒரு 7.5 கோடி ரூபாய் பட்ஜெட்டை துண்டு விழுது சார், இந்த உப்பு மேலையும் புளி மேலையும் கொஞ்சம் இன்டைரக்ட் டாக்ஸ் போட்டா சரியா போயிடும், அவர் சரின்றவர். ஏன்? அவருக்கு ஏழைகள் மேல் அக்கறை இருந்தது, ஆனால் ஏழ்மை பற்றிய புரிதல் கிடையாது. இவங்க ஏன் ஏழ்மையா இருக்காங்க, எம்பவர்மெண்ட் ஆஃப் புவர் எப்படி நடத்தணும் அப்படிங்கிற புரிதல் அவருக்கு அதிகமா கிடையாது. அவர் திரைத்துறையிலேயே தன்னுடைய கவனத்தை எல்லாம் செலுத்திட்டு வந்தவர், ஏழைகள் மேல உண்மையான அக்கறை வச்சிருந்தவர். ஹி வாஸ் நாட் a சோசியாலஜிஸ்ட். இப்ப அதே பயம் எனக்கு விஜய் மேல இருக்கு. எம்ஜிஆர் இருந்த அளவுக்கு இவர்கிட்ட வள்ளல் தன்மையும் கிடையாது. 30 வருஷமா வந்து இவர் 200 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா அதை பத்தி யாரும் குறை சொல்லக்கூடாது, தன்னுடைய வல்லமையினால் சம்பாதிக்கிறார், he deserves it. ஆனா என்னுடைய அப்ஜெக்ஷன் என்ன, 200 கோடி சம்பாதிக்கிற இவரு திரைத்துறையில ஒரு மேக்கப் மேன், ஒரு கேமராமேன், இவங்களுக்கு தேவையான, அவங்களுக்கு உரிமையான சம்பளத்தொகை வழங்கப்படுகிறதாங்கிறத பத்தி இவர் ஏதாவது பண்ணியிருக்காரா? எக்ஸ்ட்ரான்னு கேவலமா கூப்பிடுவாங்க இந்த சின்ன சின்ன கூட்டமா வர்றவங்க எல்லாம். ஒரு காலத்துல அவங்களுக்கு துணை நடிகர்கள்னு ஒரு பெயரை கொடுத்து கௌரவப்படுத்தினது எம்ஜிஆர். தன்னுடைய திரைத்துறையில நலிந்தவர்களுக்காக வேண்டி ஃபண்ட் சேர்த்து ஹெல்ப் பண்ணவர் விஜயகாந்த். இப்ப விஜய் இதெல்லாம் சொல்லணும், சொல்றாரு. அடுத்து இன்னொன்னு என்னன்னா, இவர் என்ன சொல்றாரு, திராவிடங்கிற பேரை சொல்லி கொள்ளையடிச்சிட்டாங்க, அந்த கொள்ளை நீங்கணும், அதாவது அரசியல்ல தூய்மை வேணும், அதுதானே சொல்றீங்க? ரொம்ப வரவேற்க தந்தது.
7 லட்சம் பேர் இவருடைய கான்பரன்ஸுக்கு வந்தாங்கன்னு சொல்றாங்க. 5 லட்சம்ங்கிறாங்க, 8 லட்சம்ங்கிறாங்க, 12 லட்சம்ங்கிறாங்க. நேற்று நான் ஒரு கூட்டத்துல கலந்துகிட்ட போது லோயலா மணி அவருடைய தீவிர ஆதரவாளர், நல்ல பைரி ஸ்பீக்கர், ரொம்ப நல்லா பேசுவார். அவர் வந்து 12 லட்சம்னு சொன்னார். 12 லட்சம்னா 12 லட்சம் பேருக்கு ஒரு ஆளுக்கு சாப்பாடு இவங்க தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆளுக்கு 100 ரூபா 12 கோடி ரூபாய் ஆச்சு. அது தவிர அங்க வந்து மைக் செட்டு, அது தவிர அந்த இது வந்து நிலங்களை கொடுத்ததுக்கு விவசாயிகிட்ட வந்து ஒரு ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து 20-30 கோடி ரூபாய் ஆயிடுச்சுன்னா எங்க இருந்து யாரு கொடுத்தாங்க? இந்த கேள்விய கான்பரன்ஸ் முடிஞ்ச அடுத்த நாள் நான் கேட்டேன். இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லையே. ஊருக்கெல்லாம் உதவி செய்ய நீங்க வந்து உங்களை பத்தி மட்டும் வாய மூடிட்டு இருப்பீங்கன்னா அது என்ன நியாயம்? அப்ப இவர் வந்து மத்தவங்க மாதிரி தான் இருக்க போறாரா? சும்மா பேசிட்டு மத்தவங்களும் இவர் என்ன சொல்றாரோ அது மாதிரிதான் இவரு இருக்க போறாரா? ஜனங்களை சும்மா ஏமாத்துவோம், நீதி நேர்மைன்னு சொல்லுவோம், நம்ம பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி இருப்போம். கூட்டணி கட்சிகளாலதான், கூட்டணியினாலதான் நாட்டிலேயே கொள்ள நடக்குதுன்னு சில பேர் பேசுறாங்க. இவரது கூட்டணி வேணும்னு கேட்கிறாரு. இது மாதிரி பல குழப்பங்கள் அவர்கிட்ட இருக்கு. கிளாரிட்டி இல்ல. அதனால அவர் வந்து திட்டம் போட்டு இவர் விடுதலை சிறுத்தையில கூப்பிடறான்னு நான் நினைக்கல. திட்டம் யாரோ போடுறாங்க, அது இவர் மூலமா செயல்படுத்த பாக்குறாங்க. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக திமுக குறித்த அந்த 200 தொகுதிகள்ல திமுக வெற்றி பெறும்னு ஒரு இருமாப்போட இருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளை நம்பிதான் இருக்கிறாங்க. அதை உடைச்சிட்டா நம்ம திமுகவை தனிமைப்படுத்திட்டா அவங்கள தோக்கடிச்சிடலாங்கிற ஒரு மனநிலையில விஜய் இருக்கிறாரு. அது எப்படி சார் அது சாத்தியம்னு பாக்குறீங்களா? இல்ல, அது சாத்தியமா நான் பார்க்கல. இவர் ஜெயிக்க முடியும் நான் பார்க்கல. இப்ப நேத்து ஒருத்தர் சொன்னாரு 1 கோடி பேர் எங்களுடைய கட்சி உறுப்பினர்களா இருக்காங்க தெரியுமான்னு சொல்லி கேட்டாரு. நான் கேட்கிறேன் 2 கோடி பேர் கட்சி உறுப்பினர்கள் ஏடிஎம்கே தோத்துருக்கு. இதெல்லாம் ஒரு கணக்கு கிடையாது. இந்த 1 கோடி பேர் உறுப்பினர் இருக்காங்கிறதுனால நாங்க ஜெயிச்சிருவோம், 2 கோடி பேர் உறுப்பினர் இருக்காங்கனால நாங்க ஜெயிச்சிருவோம் கிடையாது. மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க அதுதான் கேள்வி. இப்போ எதிர்கட்சியில இருந்தாலுமே மக்களுக்கு எத்தனையோ நன்மைகள் எம்ஜிஆர் செஞ்சாரு. ஆளுங்கட்சியில இருந்தபோது தனிப்பட்ட முறையில் நிறைய செஞ்சாரு. அதனால அவருக்கு ஒரு செல்வாக்கு இருந்தது. விஜய் அது மாதிரி இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்காரு? இவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பல கேள்விகள் எழும். அது தவிர்க்க முடியாது. யூ என்டர் இன்டு பப்ளிக் லைஃப், யூ ஆர் சப்ஜெக்ட் டு கொஸ்டின். அந்த கேள்வி அத்தனையும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அவர் வந்து. அப்ப அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏடிஎம்கேக்கு உள்ள ஓட் பேங்க் வந்து இன்னைக்கு வரைக்கும் அடிமட்ட தொண்டர்களுடைய ஓட் பேங்க் ஒரு 20% 22% அவங்க ஓட்டு தான். அதை இவரால் பிரிக்க முடியாது. இந்த டிஎம்கேக்கு ஏடிஎம்கே இடையில ஏறக்குறைய 25 மாறி மாறி வரும். இதான் நடந்துகிட்டு இருக்கு. டிஎம்கேக்கு இன்னைக்கு அவங்களுக்குன்னே ஒரு 23-24% இருந்ததுன்னா, கட்சியில் மத்தவங்க எல்லாம் சேர்ந்து கூட ஒரு 10% கொடுத்தாங்கன்னா 34, அல்லது நல்ல மக்கள் பேராதரவு கொடுத்தாங்கன்னா 42. இது மாதிரி தான் நடக்கும். இன்னைக்கு நடக்குது. இவருக்கு வந்து இவர் சினிமா கவர்ச்சி இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. நிச்சயமா சினிமா கவர்ச்சி இருக்கு. ஆனா எம்ஜிஆர் காலத்துல இருந்த சினிமா கவர்ச்சி இன்னைக்கு இல்ல. அந்த காலத்து சினிமா கவர்ச்சி இன்னைக்கு இல்லை. இதுதான் உண்மை. நான் நினைக்கிறேன் இவருக்கு 9% 10% ஓட்டு வந்து விழக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. இது வச்சாருன்னா, ஏடிஎம்கே கூட வந்து கூட்டு வச்சாருன்னா அதுவும் இல்லாம போயிடும். ஏன்னா நீங்க வந்து திராவிட கட்சி எல்லாம் கொள்ளையடிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு திராவிட கட்சியோட சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்டாண்ட் இருக்குன்னு சொல்லி நிச்சயமா கேள்வி வரும். விஜயகாந்த் தொடர்ந்து தனியாக போட்டிட்டு இருந்தார் என்றால், அரசியல் அவருடைய ஆரோக்கியம் நன்றாக இருந்திருந்தது என்றால், அவருடைய குடும்ப ஆதிக்கம் இல்லாமல் இருந்தது என்றால் அவர் மிகப்பெரிய அரசியல் தலைவராக இருந்திருப்பார். அதுல சந்தேகமே கிடையாது. விஜயகாந்துக்கு அவருடைய மறைவுக்கு வந்த கூட்டம் வந்து அவருடைய கட்சி கூட்டம் இல்லை, அவருடைய தனிப்பட்ட நல்ல குணங்களுக்காக வந்த கூட்டம். அதை யாராலும் மறுக்க முடியாது. எம்ஜிஆருக்கு அடுத்து 2 பேர் வந்து அந்த திரைத்துறையில் வந்து பெரிய டொனேஷன் கொடுத்தவங்களா இருந்தார். ஜெய்சங்கர் இருந்தாரு, விஜயகாந்த் இருந்தார். ஜெய்சங்கர் தன்னுடைய துறையை சேர்ந்தவங்களுக்கு ஏகப்பட்ட உதவி பண்ணார். தன்னுடைய டிரைவரை ப்ரொடியூசர் ஆக்கிடுவார். அவர்கிட்ட சொல்லுவாரு, எனக்கு வந்து நிச்சயமா வந்து ஸ்டாண்டர்ட் கேரண்டி 5 லட்சம் ரூபாய் வரும், அதோட திருப்தி அடிச்சு போயிரு, அடுத்து நீ படம் எடுத்தீங்கன்னா அடுத்து வரலன்னா என்னைய குறை சொல்லாது. அவர் வந்து தன்னுடைய டிரைவரை ப்ரொடியூசர் ஆக்கி இவர் டைரக்டர் எல்லாமே பிக்ஸ் பண்ணி, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பினான்சியருக்கு எல்லாமே பிக்ஸ் பண்ணி, ஏன்னா மினிமம் கேரண்டி இருந்தது படத்துக்கு. அது மாதிரி செஞ்சாரு திரைத்துறையில. ஆனால் அது தவிர மெர்சி ஹோம் இது மாதிரி சில பேருக்கு வந்து ஒரு உதவி பண்ணியிருக்காரு. விஜயகாந்த் அவர் செய்த உதவிகள்ல 100க்கு 90 உதவி வெளியில தெரிஞ்சதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மையாளராக இருந்தார். அவருக்கு வந்து மக்களை பத்தி பேசுறதுக்கான பூரண தகுதி இருந்தது. விஜய் எந்த அளவுக்கு மக்களுடைய வறுமையையும் ஏன் வறுமையுற்றிருக்கிறார்கள் என்பதையும் தாழ்மையையும் ஏன் தாழ்வுற்றிருக்கிறார்கள் பத்தியும் இவருக்கு எந்த அளவுக்கு புரிதல் இருக்குன்னு எனக்கு தெரியல. அதை பற்றின பேச்சு ஒண்ணு கூட இவர் இன்னைக்கு வரைக்கும் பேசல. திருமாவளவனை உடைச்சு கொண்டு வந்துருவேன், நீங்கள்லாம் வந்து அங்க 200ங்கிறது இருமாப்போட பேசிட்டு இதெல்லாம் பேசுற நீங்க நீட்டை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பேசுங்களேன். இதெல்லாம் பேசுற நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து ஏன் இந்த இன்னைக்கு வரைக்கும் நிதி உதவி கொடுக்கறதுக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து தயக்கத்தில் இருக்காங்கிறத பத்தி பேசுங்களேன். அதை பற்றி நீங்க போராட்டம் நடத்துங்களேன். நடத்தக்கூடாதா? அறப்போராட்டம் நடத்தக்கூடாதா? அதெல்லாம் நடத்தினாருன்னா தான் இவர் மேல் நம்பிக்கை வரும்.
இந்த கூட்டணி கணக்கு இருக்கு பாருங்க, அந்த கூட்டணி கணக்குல வந்து மக்கள் வந்து பல விஷயங்களை வந்து மனசுல வச்சுதான் ஓட்டு போடுவாங்க. இந்த இது நடந்திருக்கு. மகளிருக்கு வந்து இலவச பேருந்து பயணம் பண்ணி கொடுத்திருக்காங்க. நிச்சயமா பெரிய விஷயம். உரிமை தொகைன்னு அருமையான ஒரு சொல்லோட எப்படி வந்து விலை மதிப்பற்றதுன்னு சொல்லி ஓசின்னு சொல்லாம விலை மதிப்பற்றதுன்னு சொல்லி கலைஞர் சொன்னாரோ, அது மாதிரி இந்த பெண்களுக்கு கொடுக்கறது உரிமை தொகை. இட்ஸ் டியூ டு தம், இட்ஸ் நாட் சேரிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையில அத்தனை அர்த்தம் உடைய அடங்குற மாதிரி ஒரு கொள்கையை அறிவிச்சாங்க. அதை செயல்படுத்தி இருக்காங்க. மாணவர்களுக்கு வந்து செஞ்சிருக்காங்க. ஸ்கூல்ல படிச்சுட்டு போறவங்களுக்கு வந்து மாணவன் மாணவி 2 பேருக்குமே கல்லூரியில படிக்க நினைச்சு அவங்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறாங்க. நான் முதல்வன் சொல்லி சொல்லி செஞ்சிருக்காங்க. இவங்களுடைய தவறுகள் இல்லாம இருக்குமா? நிச்சயமா தவறுகள் இருக்கு. எந்த ஒரு ஆட்சியும் 100% பெர்ஃபெக்ட்டா இருந்ததா கிடையவே கிடையாது. விஜய் பேசிய பிறகு இப்போ ஒரு சின்ன கலக்கம் திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு பாக்கலாமா? ஏன்னா எல்லாருமே ரிப்ளை பண்றாங்க, அமைச்சர்கள், முக்கிய அமைச்சர்கள் எல்லாமே ரிப்ளை பண்றாங்க, விஜய்க்கு பதில் கொடுக்குறாங்க. ஒரு சின்ன கலக்கம் திமுக அடைஞ்சிருக்குன்னு பாக்கலாமா? நேத்து நடந்த ஒரு கூட்டத்துல மாலை முரசு வந்து ஒரு இது அறிஞ்சு பண்ணியிருந்தாங்க. விஜய்க்கு மக்கள் ஆதரவு, பேராதரவு பெருகுமா இல்லையான்னு. அந்த கூட்டத்துக்கு வந்து விஜயுடைய ஆதரவாளர்கள் இளைஞர்கள் வந்திருந்தாங்க. ஒரே ஆரவாரம் அந்த இவர் பேசும்போது, லோயலா மணி பேசும்போது, அவங்களுடைய கட்சியை சேர்ந்தவர் பேசும்போது. ஆனா முழுக்க முழுக்க அதுக்கு எதிர்ப்பா நான் பேசிட்டு இருந்தேன். விஜய் அரசியலுக்கு வர்றதை பற்றி என்னுடைய சந்தேகங்களை சொல்லும் போது அவங்க எந்த விதத்திலையும் குழப்பம் ஏற்படுத்தல. அப்போ அவங்களுக்கு தெளிவு கொடுத்தோம்னா கேட்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்ப இதைத்தான் திமுக வந்து இன்னைக்கு முயற்சி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். உடனடியா வந்து எதிர்வினை ஆற்றுறதுங்கிறது வந்து இதன் காரணமாகத்தான் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நன்றி சார். நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார். வணக்கம் மிஸ்ஸஸ். வணக்கம்.